தன்னை பிடிக்காத பொண்ணை துரத்தி துரத்தி கைப்பிடிக்கிற கதாநாயகர்கள் இருந்த காலத்துல தன்னை பிடிக்காத ஆண் ஒருத்தனை அடைகிறதுக்காக தன்னால என்ன பண்ண முடியுமோ எல்லா முயற்சிகளையுமே பண்ண நீலாம்பரி மட்டும் வெள்ளியாகிட்டாங்க. இதுல என்ன நியாயம் இருக்கு? சொல்ல போனா படையப்பா படத்திலேயே சுயமா சிந்திக்க தெரிஞ்ச ஒரே ஒரு கதாபாத்திரம் யாருன்னா நீலாம்பரி மட்டும்தான். அந்த மாதிரி படையப்பா படத்துல வரக்கூடிய நீலாம்பரி கதாபாத்திரத்தை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவுல பார்க்கலாம். படையப்பா திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் தாண்டிடுச்சு. KS ரவிக்குமார் இயக்கத்துல ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், செந்தில், மணிவண்ணன், லட்சுமி, வடிவுக்கரசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்ச திரைப்படம் தான் படையப்பா. பாபா படத்தோட தோல்விக்கு அப்புறமா ரஜினிகாந்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிச்சு. இந்த படத்தை ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். KS ரவிக்குமார் ரஜினிகாந்த் கூட்டணி அமைஞ்சாலே அந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகும் அப்படின்றதுக்கு படையப்பா படத்தை ஒரு உதாரணமா சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது படையப்பா படத்தோட ரிலீஸ் அப்போ நீலாம்பரிய, அதாவது ரம்யா கிருஷ்ணனை சென்னையில இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அருணாச்சலம் படம் ரிலீஸ் அப்போ வடிவுக்கரசியை நிறைய பேர் திட்டுனாங்க. ஏன்னா அருணாச்சலம் படத்துல வடிவுக்கரசி ரஜினியை திட்டுற மாதிரி நிறைய சீன் இருக்கும். அதனால ரஜினியை எப்படி நீங்க திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நிறைய ரசிகர்கள் சண்டை போட்டாங்க. சொல்ல போனா இந்த படத்துல, அதாவது அருணாச்சலம் படத்துல ரஜினிகாந்துக்கு எதிரி மாதிரி தான் வடிவுக்கரசி நடிச்சிருப்பாங்க. சொல்ல போனா கிட்டத்தட்ட வில்லி மாதிரியே நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் அப்போ வடிவுக்கரசி ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ட்ரெயினை வழிமறிச்ச ரசிகர்கள் எப்படி நீங்க ரஜினிகாந்தை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டிருக்காங்க. இதனாலதான் இந்த படத்துல, அதாவது படையப்பா படத்துல நீலாம்பரி வில்லி கேரக்டர் தான் நடிச்சிருப்பாங்க. அதனால இந்த படத்தோட ரிலீஸ் அப்போ நீங்க இருக்காதீங்க, அதனால இருந்தீங்கன்னா ரசிகர்கள் உங்களை நிறையவே திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படையப்பா படத்தோட ரிலீஸ் அப்போ நீலாம்பரி, அதாவது ரம்யா கிருஷ்ணன் சென்னையில் இல்லை. ஆனா சொன்ன மாதிரி ரசிகர்களுமே இந்த படத்தோட ரிலீஸ் அப்போ தியேட்டர்ல இருக்கக்கூடிய திரையை கிழிச்சு போட்டிருக்காங்க. இந்த படத்துல ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்னா நீலாம்பரி தான். இந்த படத்துல நீலாம்பரி ரொம்பவே மிரட்டி இருப்பாங்க. ரஜினியை எதிர்த்து பேசக்கூடிய எல்லா சீன்லயுமே ஒரு வில்லியா மிரட்டி இருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் நீலாம்பரியா இருக்கும் இந்த படத்துல. அந்த படத்துல ஒரு சீன் வரும். அதாவது நீலாம்பரி வீட்டுக்கு ரஜினிகாந்த் போவாரு. அப்போ அவர் ஊஞ்சல்ல உட்காரும் போது நீலாம்பரி தன்னோட கால் மேல கால் போட்டுக்கிட்டு ரஜினிகாந்த திட்டி பேசுவாங்க. இந்த சீன் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரசிகர் என்ன பண்ணிருக்காருன்னு கோபத்துல அங்க இருந்த ஸ்கிரீனை பிளேடை வச்சு கிழிச்சிருக்காரு. இதனால ரஜினிகாந்த் என்ன சொன்னாருன்னா, அந்த ரசிகரை நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அதுக்கான செலவை எல்லாத்தையுமே நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னை ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட அந்த பொண்ணு பின்னாடியே துரத்தி துரத்தி போய் காதலிக்க வச்சு கடைசியில கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதை ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல மட்டும் ரஜினியை நீலாம்பரி லவ் தான் பண்ணுவாங்க, துரத்தி துரத்தி லவ் பண்ணுவாங்க. இருந்தாலுமே இவங்களை வில்லியாக்கிட்டாங்க. இதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? என்ன ஒரு முரண்பாடுல? சொல்ல போனா இந்த படத்துல சுயமா சிந்திக்க தெரிஞ்ச, தன்னோட முடிவுகளை துணிவா எடுத்துக்கொள்ள தைரியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா நீலாம்பரி மட்டும்தான். தன்னோட அண்ணன் அதாவது நீலாம்பரியோட அண்ணன் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை தவிர்த்து வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு. இதனால நீலாம்பரிக்கு கோபம் வரும். உடனே அண்ணன் கிட்ட போய் சண்டை போடுவாங்க. எப்படி இப்படிலாம் பண்ண முடியுது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அதே நேரத்துல அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு கிட்ட போயிட்டு, உனக்கு பிடிக்கலனா கூட பெத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்ட, இதனாலதான் ஆம்பளைங்க நம்மளை மிதிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தன்னோட முடிவுகளை தான் தான் எடுக்கணும், மத்தவங்களுக்காக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா இவங்க ரஜினிகாந்தை உண்மையாவே காதலிச்சாங்க. இவங்க ரஜினிகாந்தை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற லெவல்ல தான் நீலாம்பரி இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ரஜினிகாந்தை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு நீலாம்பரி தள்ளப்படுவாங்க. ஏன்னா தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறல அப்படிங்கிறதுனால அவர் மேல கோபப்பட்டுக்கிட்டு அவரை பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால சௌந்தர்யாவை பழி வாங்க நினைப்பாங்க. அதனால முடியாது. அதுக்கப்புறமா கோபமாயிட்டு வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமாவும் படையப்பாவை பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் அந்த லெவல்ல தான் இருக்கும் நீலாம்பரியோட ஒரு கோபம். சொல்ல போனா ஒருவேளை ரஜினி நீலாம்பரி ரஜினியை பழி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மற்றபடி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. மிச்சப்படி அவங்களுக்கு காதல் மட்டும் தான் இருந்திருக்கும் அந்த படத்துல. சொன்ன மாதிரி ஒருவேளை ரஜினிகாந்த் அவமானப்பட்டு இருந்தா நீலாம்பரிக்கு காதல் மட்டும்தான் மிச்சம் இருந்திருக்கும். மற்றபடி எந்த ஒரு கோபமுமே நீலாம்பரிக்கு இருக்காது.
ஒருவேளை ரஜினிகாந்த் அவமானப்பட்டிருந்தா நீலாம்பரி சந்தோஷமா இருந்திருப்பாங்க. தான் நினைச்சது நடக்கல அப்படின்ற கோபத்துல மட்டும்தான் நீலாம்பரி அவங்கள வந்து எதிர்க்கிறதுக்கு நினைச்சிருப்பாங்க. ஒரு சீன் வரும். அதாவது நீலாம்பரியோட பொண்ணுக்கு வந்து ரஜினிகாந்த் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வரும். அதாவது செல்போன்ல முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அந்த போனை வந்து நீலாம்பரி தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா ரஜினிகாந்த் வந்து தான் பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துருவாரு. ஆனா அந்த சீன்ல வந்து நீலாம்பரி வந்து என்னவோ தனக்கு தான் முத்தம் கொடுத்த மாதிரி அதை எண்ணி அது ஒரு ரியாக்ஷனோட வந்து போனை கட் பண்ணுவாங்க. அந்த சீன் பாக்குறதுக்கு ஒரு வேற மாதிரி ஃபீலிங்காவே இருக்கும். சொல்ல போனா நீலாம்பரிக்கு வந்து அந்த டைம்ல கூட ரஜினி மேல வந்து லவ் தான் இருந்திருக்கும். கடைசியா நீலாம்பரி இறக்கும் போது கூட அடுத்த ஜென்மத்திலேயாவது உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போவாங்க. அதாவது நீலாம்பரிக்கு வந்து நான் நினைச்சவன் வந்து கிடைக்கல, அதனால அவனை வந்து நான் பழி வாங்கணும் அப்படின்ற அளவுல தான் இருக்கும். இதுவே பொண்ணா இருந்து நீலாம்பரி பண்ணதுனால அவங்கள வந்து வெள்ளி ஆயிட்டாங்க. இதுவே ஒரு ஆண் பண்ணியிருந்தா அந்த நபரை வந்து ஹீரோவா காட்டியிருப்பாங்க படத்துல. தன்னை பிடிக்கல அப்படின்னா கூட அந்த பொண்ணை துரத்தி துரத்தி காதலிச்சு கடைசியில வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே அந்த ஒரு நபரை ஹீரோவா தான் படத்துல காட்டியிருப்பாங்க. ஆனா இங்க பெண்ணா இருந்துகிட்டு நீலாம்பரி பண்ணதுனால அவங்கள வந்து வெள்ளியா காட்டியிருப்பாங்க. சொல்ல போனா நீலாம்பரி கதாபாத்திரத்துக்கு வேற யாருமே செட் ஆகியிருக்க மாட்டாங்க. நீலாம்பரி மட்டும்தான் பக்காவா பொருந்தி இருப்பாங்க இந்த படத்துக்கு. இன்னைக்கு வரைக்குமே படையப்ப படத்தை ரசிச்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி போட்டாலுமே அந்த படத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு படையப்பா படம் பிடிக்குமா அப்படிங்கிறதையும், உங்களுக்கு நீலாம்பரி கதாபாத்திரம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவிடுங்க.